देवा सकलकल्याणभाजनं यत्प्रजायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिम्. எல்லாருக்கும் தெரிந்த சமாச்சாரம் தான். நம்ம அதில் இன்னைக்கு 2024 வருஷம் பூர்த்தியில் பாராயணம் பண்ணியிருக்கோம். பரமேஸ்வரனுக்கு உண்டு எதுக்கு இவ்வளவு மகிமை அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் பார்ப்போம். ஹிமாச்சலத்திலிருந்து சமுத்திர பர்யந்தம், ராமேஸ்வர சமுத்திர பர்யந்தம் இல்லை கன்னியாகுமரி பர்யந்தம் எடுத்துட்டோம்னா மகாகணபதி முதல் கொண்டு நிறையா தெய்வங்கள் இருக்கு. எந்த தெய்வத்துக்கும் வேதத்தால அர்ச்சனைன்னு பார்த்தா கிடையாது. பரமேஸ்வரனுக்கு ஒண்டிதான் ருத்ர திரிசதி, வேதத்தாலேயே அர்ச்சனை. பாக்கி எல்லா தெய்வத்துக்கும் ஏதோ புராணோக்தமாக இருக்கலாம், இல்லை யாராவது பண்ணியிருக்கலாம் அப்படி இருக்கும். எதுக்கு இவருக்கு உண்டு வேதமே சொல்லித்து அப்படின்னா, மகன்யாசம்னு ஒன்று பண்ணுறோம் இல்லையா? ருத்ரேகாசி பண்ணிக்கும் போதோ, மகாருத்ரம் பண்ணும் போதோ, அதிருத்தம் பண்ணும் போதோ மகன்யாசம்னு ஒன்று பண்ணுறோம். அதில் சிவசங்கல்பம்னு ஒன்று சொல்லுவோம். அதில் வரும்பொழுது அது ஒரு 30-40 வருது. தன்மை மனசு சிவசங்கல்பம் வஸ்துன்னு வருது இல்லையா? அதில் பராஹாத் பரதரோ பிரம்மா தத்பராஹாத் பரதோ ஹரிஹி தத்பராத் பரதோ ஜீசஸ்தன்மே மனஸ் சிவசங்கல்பமஸ்துன்னு சொல்லுவோம். உபனிஷத் பாகத்தில் ஆனந்தங்களை பற்றி வரிசா சொல்லி வருது. முன்னாடியே சொல்லியிருந்த ஒரு பீஷாஸ்மாத் பாதப்பவதேவாத்தில் ஆரம்பித்து சாதாரண ஆற்றுல குடிக்கிற காப்பிக்கே பிரம்மானந்தமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. பிரம்மானந்தம்னா என்னங்கிறதுக்கு உபனிஷத்தை சொல்லியிருக்கேன், முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்படிங்கிற அந்த பிரம்மானந்தத்தை கொடுக்கக்கூடிய பிரம்மலோகம்ங்கிறது ஒரு இடத்துல இருக்கு, சத்தியலோகம். அவருக்கே எட்டாத தூரத்தில் இருக்காரா பராத் பரதரோ பிரம்மா. நமக்கு எட்டாத தூரத்தில் பிரம்மா, அவருக்கு எட்டாத தூரத்தில் மகாவிஷ்ணு தத்பராத் பரதோ ஹரி. அவருக்கு எட்டாத தூரத்தில் இருக்கா தத்பராத் பரதோ ஈஷா, எங்கேயோ இருக்கார் அப்படின்னு அவருக்கு மனசார நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி வரும். அதோட ருத்ரன்னு பேர் பரமேஸ்வரனுக்கு. ஏன் ருத்ரன்னு பேர் அப்படின்னா, ருதம் திராவயதி ருத்ரா. டாக்டர் கிட்ட போகலாம். ஸ்ரீருத்ரத்திலே நம வியாதினீபியோ விவித்தந்தேபியஸ்டவோ நமஹான்னு சொல்றோம் இல்லையா? எந்த டாக்டரா வேணா இருக்கட்டும், வியாதிக்கு மருந்து கொடுத்துருவோம். ஆதிங்கிறது ஒன்று உண்டு, மன கஷ்டம் அப்படிங்கிறது. அதை போக்கக்கூடியவன் அது இவர்கிட்ட தான் போயா. அதே போல நிறைய இடத்துல ஏகதேவ ருத்ரா நத்விதீஜாதஸ்தே அப்படின்னு வரும். இவர் ஒருத்தர் தான் ருத்ரர், இவரை தவிர வேற ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வருது. அருணம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா அதில் அங்கே என்ன சொல்றது அப்படின்னா, யஜேவோ ருத்ர உச்யதே அசங்க்யாதா சஹஸ்ராணி ஸ்மர்யதே ந தரிஸ்யதே. ஒரு ருத்ரன் இருக்கார். அவர் எங்க இருக்கார் அப்படின்னா, சூரிய மண்டல மத்தியஸ்தம் சாங்கம் சம்சார பேடம்னு சொல்லியிருக்கு. சூரிய மண்டலத்தோட மத்தியத்தில் இருக்கிறவர் சாம்ப பரமேஸ்வரர். சம்சார பேடஜம், குடும்பத்துக்கு மருந்தாக இருக்கார். அவர் குடும்பத்திலேருந்து கரை தேய்க்கிறவர் அப்படிங்கிறதாக சொல்கிறோம். அப்போ எல்லாருமே ஏகஜேவ ருத்ரஹாங்கிறது எல்லாமே அவர் தான். அவரே தான் ருத்ரன், அவர் தான் எல்லாத்தையும் இயக்கிறார். அப்புறம் சூரியனுக்குள்ளே இருந்து கொண்டு அவர் தான் இயக்கிறார். அப்படி அது அசங்கியாதா சஹஸ்ராணி, எண்ணிக்கை இல்லாத 1000 கூட்டங்களாக இருக்கு. இப்போ கண்டுபிடிக்கிறான் இல்லையா? சந்திரன் குடும்பம், சூரியனோட குடும்பம் அன்னு கண்டுபிடிக்கிறான். எத்தனையோ இருக்குங்கிறான், எல்லாரும் கண்டுபிடிக்கல. எவ்வளோ தூரம் போகிறதுங்கிறான் இல்லையா? வேதம் அன்னைக்கே சொல்லியாச்சு. இவா இருக்கிறவா எவ்வளோ வேணா சொல்லட்டும்,
இது மதமே இல்லை, இதில் சொன்னது இல்லைன்னு. ஆனால் வேற நேற்று முந்தானம் கூட ஒரு இது போட்டிருக்காங்க. எங்கேயோ ராஜஸ்தானில் பாலைவனத்தில் போர் போட்ட இடத்துல அடியிலேருந்து பொங்கிட்டு வருதான் தண்ணி, மோட்டரே போடாமல். அதுக்கு சொல்லியிருக்கா, கங்கை யமுனை சரஸ்வதினு சொல்கிறோம். கங்கை யமுனை வெளில ஓடுறது, சரஸ்வதி அடியில் ஓடிட்டு இருக்குன்னு பாகவதங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதுதான் மிக்சின்னு வருது உங்களுக்கு மேலே. இப்போ போட்டதுக்கு 800 அடிக்கு கீழே இருக்குது, போட்டதில் வருதுங்கிறான். அப்படின்னா இவங்க என்னதை கண்டுபிடிச்சா நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நடந்துன்னு இருக்கிறது, நடந்தது, நடக்க போகிறது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. சாஸ்திரங்கள் வானசா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அதே போல் அசங்காதா சஹஸ்ராணி 1000 கணக்கில் இருக்குது. ஸ்மரியதே நஜ திருஷ்யதே, நினச்சி தான் பார்க்கலாமே தவிர கண்ணால் பார்க்க முடியாதுன்னு வேதமே சொல்லிடும். எங்கெங்கேயோ இருக்குது. அப்படியாப்பட்ட பரமேஸ்வரன் அவ்வளோ மகிமை வாழ்ந்தவராக இருக்கார். அதில் பல இடத்துல பல கேள்விகள் நமக்கு வருது. வேதம் முன்னாடி வந்ததா, சுவாமி முன்னாடி வந்தாரா அப்படிங்கிறது ஒன்று வருது. அது ஸ்ரீருத்ரத்திலே நிறைய இடத்துல எடுத்து பார்க்கலாம். உற்சவங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாத்தியங்கள் எல்லாம் பின்னாடி போயிடும், வேத பாராயணம் பின்னாடி. காரணம் என்ன அப்படின்னா, சாதாரண குழந்தை விளையாடுறது இருக்கு, இல்லை யாரையா ஒருத்தரை முன்னேற்றி விடணும் அப்படின்னா பின்னாடி இருக்கவா அவளை நீ கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் பேசி அப்போ தான் உனக்கு வரும், நீ சொல்லு முயற்சி வரும், பின்னாடிலேருந்து தள்ளி விடுவா முன்னாடி. அதெல்லாம் நடக்கிறது இல்லையா? அப்போ ஒரு வஸ்துவை புஷ் பண்ணி தள்ளி விட்டாதான் ஆகும். அதே போல் சுவாமி புறப்பாடுக்கு பின்னாடி எதுக்கு வேதம் வச்சார் அப்படின்னா, அனுகிரகம் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கார். அவருக்கு பவர் வேணும் இல்லையா? சார்ஜ் போடுறோம், லைட்டு பின்னாடி இருக்குது, வெளிச்சம் பின்னாடி இருக்குது. சார்ஜில் உள்ள செல்லு எங்கே இருக்குது? பின்னாடி தான். இப்போ இந்த செல்லை வச்சுருக்கு, இதை வெளிச்சம் போட்டால் எனக்கு அடிக்கும், ஆனால் அதுக்கு பேட்டரி எங்கே உள்ள இருக்குது. அதே போல் அதுக்கு பவர் வேணுங்கும் போது பின்னாடிலேருந்து தள்ளுறது வேறு. அதுக்கு தான் வேத பாஷ்யத்தில் ஆரம்பிக்கும் போதே நமஸ்காரத்துக்கு சொல்கிறார், எஸ்ய நிஷ்டிதம் வேதாக யோகேது யுத்தோகிலம் ஜெகது. உலகத்தில் முழுக்க எது ஒன்று பிராணசக்தியாக இயங்கின்னு இருக்கோ, அதுக்கு எது பிராணசக்தியாக இருக்கோ அதுக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அப்படிங்கும்போது இந்த ஸ்ரீருத்தத்தில் பார்த்தோம்னா வேதம் முன்னாடி வந்துதான், சுவாமி முன்னாடி வந்தார். ஆனால் குழந்தை வயிற்றில் உண்டான அப்புறம் மூச்சு வைக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் மூச்சுன்னு ஒன்று இருக்கலாம் தான் அதை வைக்க முடியுது. ஏன்னா தாயாருக்கு மூச்சு இருக்கலாம் தான் உள்ளுக்குள்ளே வளர்றது, இல்லைன்னா வளர முடியாது. ஒரு வசதி தயாராகணும்னா இருந்தால் தானே தயாராக முடியும். ஒரு காய் இருக்குது, காய்க்குள்ளே விதை இருக்குது. அந்த விதைக்கு முன்னாடியே அந்த காயோட ஆயுஷ் வந்தாச்சு, அதுக்கப்புறம் அது முளைக்குது, இல்லாட்டி அது முளைக்க முடியாது. எப்படி வரிசையாக பிரமாணம் சொல்லிட்டே போகலாம். அப்படிங்கும்போது பார்த்தா வேதம் பின்னாடியா சுவாமி பின்னாடியா எது அப்படின்னு பார்க்கும்போது வேதம் தான் பின்னாடி, அப்புறம் தான். ஏன்னா ஒரு வஸ்து வரப்போகுதுங்கிறது எது சொல்கிறதோ அதுதான் முன்னாடி இருக்கணும். வந்த வஸ்துவை இது இருக்குன்னு சொல்கிறது அது அப்புறம் தான் வந்ததா இருக்கும் இல்லையா? படித்தப்புறம் படித்ததுக்கு பின்னாடி பட்டம் போட்டுக்கிறோம், நிறையா எழுத்து போட்டுக்கிறோம். ஆனால் படிக்கிறதுக்கு பின்னாடி இன்சியல் போடுறோம், பேருக்கு பின்னாடி. அப்போ அப்பாவோடதோ அம்மாவோடதோ இன்சியல் பின்னாடி போடுறோம். பின்னாடி அவள் இருக்கிறனால தான் அந்த இன்சியல் போடுறோம். படித்த படிப்புக்கு பின்னாடி தான் போகிறோம் இல்லையா? அதே போல் வேதத்தில் ஸ்ரீருத்ரத்தில் சொல்லியிருக்கு, நமக்க பர்தினே ச யுக்தகேஷாய ச, ரெண்டும் சொல்லிடுச்சு. கபர்தி அப்படின்னா சடையை உடையவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. யுக்தகேஷாய அப்படின்னா முடியை எடுக்கப்பட்டவன் அப்படின்னு. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருபுவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் பார்த்தா சித்தடையான் கோயில்னு போட்டிருக்கோம். சுவாமிக்கு ஜடாதாரியா அங்கே இருக்கார். அப்படி சரவேஸ்வரனுக்கு கூட அங்கேருந்து ஆரம்பிச்சது பூஜையெல்லாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அங்கே ஜடாதாரியா சுவாமி இருக்கார். நம்ம எந்த படத்தில் பார்த்தாலும் பரமேஸ்வரனுக்கு ஜடாதாரியா தான் போட்டிருப்பார். ஆனால் மொட்டையான சுவாமின்னு சொன்னாலே எங்க கபர்த்தி சொல்லியாச்சு. யுக்தகேசனா முடி எடுக்கப்பட்ட சுவாமி வரப்போறான்னு சொல்லிடுச்சு. யாரு? ஆதிசங்கர பகவத்பாதர். பின்னாடி வந்தல அரை ரூபம் தானே அவர். அப்போ மொட்டை அடித்த சுவாமியும் ஒன்று வரப்போகிறது இருந்தல. அப்படிங்கிறதா வேதம் முன்னாடியே சொல்லிடுச்சு. அதே போல நமோ விருத்தாரிச்ச சம்பிருத்தரேச்ச இருக்கு. ஒரு கிழவர் ஒருத்தர் இருப்பார், அவர் பழுத்த பழமான கிழவராக இருப்பார். யாரு? நம்ம மகாதேவாதர். விருத்தாரிச்ச சம்பிருத்தரேச்ச 100 வயசு தொட்டாரு, அதுக்கு மேலே இருக்கா. ஆனால் இந்த ரூபத்தில் இங்கே வரணும், பரமேஸ்வர ஸ்வரூபத்திலே வரவாறு தான் சொல்ல முடியும்.
102 வயசு இருக்கா 108 வயசு இருக்கான்னு அவரை சொல்ல முடியாது. பரமேஸ்வர ஸ்வரூபத்திலே வந்து அனுஷ்டானங்களை காமிச்சு கொடுத்து ஜனங்களை நல்வழிப்படுத்தி இன்னைக்கும் இருந்துகிண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற மூர்த்தியை தான் நம்ம பரமேஸ்வரன் சொல்ல முடியும். சும்மா சாதாரணமான ஒரு வயசு 180 வயசு இருந்தானா அது ஒன்றும் சொல்ல முடியாது. இதே போல பல உதாரணங்கள் அஸ்வேபியஸ்ட அஸ்வபதிபியஸ்ட இருக்கு. எப்படா ஒருத்தன் குதிரையாகவும் இருந்துட்டு குதிரையை ஓட்டுறவனாகவும் எடுக்கணும், குதிரைக்கு அதிபதி எப்படி இருக்க முடியும் தானாவே அப்படின்னா பொய்க்கால் குதிரைன்னு ஒன்று உண்டு. பழைய நாள் இடுப்பில் ஒரு குதிரையை கட்டிக்கிட்டு கைட்டின்னு ஆடுவோம். மேலே பார்த்தா தலை மனுஷனோட தலை இருக்கும், கீழே பார்த்தா ஆடிட்டு இருக்கும். அப்போ அவனாகவும் இருக்கான், குதிரையாகவும் அவன் இருக்கான், குதிரையை ஓட்டுறவனாகவும் இருக்கு. ரசேபியா ரசபதிபியா தேராக அவன் இருக்கான். தேராக இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? தேர் இருக்கு, சக்கரம் இருக்கு. சக்கரத்துக்கு மேலே பார்த்தா ரவுண்டாக பார்த்தாக்க சுவாமி சரையிலான். அதில் பரமேஸ்வரனோட லீலைகள் அத்தனையும் அதில் அடங்கியிருக்கு. அதுக்கு மேலே அவர் உட்கார்ந்துருக்கார். ரசேபியா தேராகவும் இருக்கார், ரசபதி மேலேயும் உட்கார்ந்துருக்கார். தேர செய்கிறவனாகவும் இருக்கார். தக்ஷபியா ரசகாரேபியா தச்சனாகவும் இருக்கார், தேர செய்யனாகவும் இருக்கார், தேராகவும் இருக்கார். அப்போ தேரா இருக்காருன்னா அதில் விக்கிரகங்கள் இருக்கு. இதே போல பல சமாச்சாரங்களை எல்லாத்தையும் இதெல்லாம் வரப்போகுது இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பரமேஸ்வரன் புகழ தனியும் தரப்பட்டு ஒரு சின்ன சின்ன சமாச்சாரமாக எடுத்துக்கலாம். சமுத்திரமாக இருக்கார், சமுத்திரத்தோட நுரையா இருக்கார், சமுத்திரத்தோட கரையில் உள்ள மணலா இருக்கார், அலையாகவும் இருக்கார். எல்லா உத்தரத்தில் வருதுதான் வரிசையா. நம்ம அதை ஒரு எழுத்தையும் ஒரு பதத்தையும் நம்ம ரசித்து பார்த்தோம்னா இயற்கை எத்தனை இருக்கோ அத்தனையும் பரமேஸ்வர சொல்லும். கேரள தேசத்தில் பீடம் ஜஸ்தரித்ரி ஜலதர கலசம்னு ஆரம்பிப்போம். நம்ம விஷ்ணுதாஸ்திரநாமத்தை சொல்ல முடியா? சாந்தாகார புஜகதிகனம் பத்மநாபம் சுரேஷம் சொல்லாப்பட உலகமே அவரோடது. அதே தான் வேதம் முடியும் போதும் யோகா ஸ்வஸ்யமேத்யஸ்ய சிரோ வேதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. முடிக்கும் பொழுது எல்லா ரூபமாகவும் அவரே இருக்கார் அப்படிங்கிறாங்க. சாதாரண பூஜை இப்போ நம்மலாம் ஆத்துல சுவாமி வச்சு பூஜை பண்ணுறோம். பீமனோட பூஜை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய பூஜை அவரோடது. அர்ஜுன சந்தேகப்பட்டுன்னு போய் கேட்குறான் கிருஷ்ணர்கிட்ட, நாங்கள்லாம் சிவ பூஜை பண்ணுறோம், பீமன் பூஜை பண்ணி ஒரு நாள் கூட நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அவன் சிவ பூஜை பண்ணுறான், நீ சொல்கிறியே எப்படி? நீ ஆற்றுல சின்ன டப்பாவில் போட்டுட்டு லேசாக தன்னம் தேய்ச்சி வைக்கிற, அவனுடைய பூஜை அப்படின்றது அவனுக்கு பல சமாச்சாரங்கள் நான் கொடுத்துருக்க நம்ம பார்க்கணும். நடந்து போயிட்டு இருக்க தரையே வந்து பரமேஸ்வரோட பீடமாக வச்சு விட்டான். நடுப்புற நம்பலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து மத்தியமாக வச்சு விட்டான். ஆகாசத்தை பரமேஸ்வரன் தனியாக வச்சு விட்டான். போயிட்டு இருக்க வழியிலே இருக்கிற மரத்தில் உள்ள புஷ்பத்தை அத்தனையும் சிவார்ப்பணம் சொல்லிட்டு போயிடுவோம். சுவாமியோட இதெல்லாம் வச்சாச்சு பூவெல்லாம். அன்றாடம் சமைச்சு போகிறான்னு நம்ம அத்தனை பேருக்கும் அடுப்பை எழுத்து இறக்கும்போது சிவார்ப்பணம் இறக்கிடுவோம். நைவேத்தியானது படுத்துக்கிறான் இல்லையா, சிவார்ப்பணம்னு படுத்துட்டுமா நமஸ்காரம். பூஜைக்கு என்ன தேவை? சுவாமிக்கு புஷ்பம் போடணும், நைவேத்தியம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், 3 தான் தேவை. இவனுக்கு கொடுத்துருக்க வேலையில் இதை பண்ணாடு, இதுவே பெருசு அவனுக்கு பூஜை. பெரிய பூஜை பண்ணால் சின்னோடு நைவேத்தியம் பண்ண போகிறேன். அண்டாவா நைவேத்தியம், குவளைக்குள்ளையா புஷ்பம் பாரி கொட்டிடணும், ஒரே படம் தண்டையே சரணாகிரி கொடுத்துடும். சரியா போச்சு, பூஜை தானே தேவை. அது பீமனோட பூஜை. நம்மளோட பூஜைலாம் எப்படி சொல்லியிருக்கேன்னா, பலமாக இருக்கணும் அப்படின்னாக்க ஒரு காரியம் பண்ணணும். வண்டி இழுக்கிற மாடு இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் நம்ம என்ன கொடுக்குறோம்? பரமேஸ்வரி அவரையும் ஒன்றா சொல்லலை, ஆனால் பொதுவாக ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. அதுக்காக வண்டி இழுக்கிற மாடுக்கு என்ன பண்ணுவோம்? சாதத்தை கலந்து போட்டு கைநீரல் பருப்புகளை அரைச்சி போட்டு எண்ணெயை எடுத்துட்டு உண்ணா கட்டிக்கும். வயலில் வளையிற நெல் கதிரை எடுத்து அரிசி எடுத்து விட்டு அதுக்கு மேலே இருக்க தோழியை தவிடாக வைக்கிறோம். அது வளர்ந்து வந்த அந்த கதிர் அத்தனையும் வைக்கலாக போகும். நம்ம யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத போடுறோம், சாப்பிட்டு பலமாக இருக்கு இல்லையா. அதே போல் பரமேஸ்வரன் நமக்கு கிருபை பண்ணி என்ன பண்ணியிருக்க,
எந்த தெய்வமும் எடுத்துக்காத புஷ்பம் எனக்கு அப்படிங்கிற ஆலோசனை. மொத்த நாள் நடக்க முடியல, தவிழ்ந்து தான் போக முடியும். சுவாமிக்கு தவிழ்ந்து போகிறத விட இப்போ படுத்துக்கிட்டு அப்படியே தான் போக முடியும். குழந்தை தவிராமல் அதை அப்படி தான் போக முடியும். அப்படி ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோமே, அவன் சுவாமி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறான், புஷ்பம் எங்கே பதிப்பாங்க? அவனுக்காக ஈஸியான புஷ்பம் கீழே இருக்கு இல்லையா, அருகம்புல் எடுத்து போடலாம், மரத்துலேருந்து விழுந்த மரவள்ளி புஷ்பத்தை எடுத்து போடலாம், பழமொழி எடுத்து போடலாம். எல்லாத்தையும் விட ரொம்ப விசேஷமானது துரோண புஷ்பம்னு சொல்லக்கூடியதான அந்த சின்ன பூ வெள்ளையாக இருக்குமே, அந்த புஷ்பத்தை எடுத்து போட்டுடலாம். அதுக்கு ஏணி தேவை கிடையாது, ஒன்றும் தேவை கிடையாது, படுத்துட்டே பண்ணிக்கலாம். அதே போல் யாரும் யூஸ் பண்ண மாட்டா, பார்த்தாலே பயமாக இருக்குப்பா யார் பறிக்கிறது, சங்க ஊதுறாப்புல நீட்டாக புஷ்பம் இருக்குது. அந்த புஷ்பம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க, பறிச்சா ஒன்றே வச்சிடணும். பறித்து எடுத்துன்னு வந்தால் கூட வாடி போனாப்புல ஆகிடும், காய் கூட விஷம். அது அந்த புஷ்பத்தை வியாக்கிரபாதர் கேட்டாராம், மரத்து மேலே இருக்கிற பழங்க புஷ்பத்தை பறித்து போகிறதுக்காக எனக்கு காலெலாம் புளி நகத்தை புளி போல காலை கொடுன்னு வரமாட்டேன்டார் அப்படின்னு. ஏன்னா தொழுது விடிந்தாக்க வாசனை வெளில வந்துடுதான், வாசனையோட சுவாமிக்கு போடணுன்னாக்க ஆற்றுல தான் பறிக்கணும். அப்போ காலில் மரத்து மேலே ஏற முடியாததுக்கு புளி போல இருந்தால் தான் ஏற முடியுங்கிறதுக்காக வாங்கிட்டாருன்னு வியாக்கிரபாதர்னு பேர். அதனால் போய் வாசனை வெளில வரத்துக்குள்ளே பூவை பறித்து கோலையில் போட்டு வந்துட்டு சுவாமி பூஜை பண்ணுவார். அவ்வளோ பக்தி அவர். அதே போல் அவ்வளோ பெருசு மேலேருந்து பறிக்க வேண்டாம், கோவலை புஷ்பம்லாம் பறித்து போட வேண்டாம். இருக்கிற புஷ்பத்தை வச்சுப்பா பூ சாதாரண அப்படியே போட்டுருக்கும். அதே போல் நமக்காக ரொம்ப கீழே இறங்கி வந்து அபிஷேகம் பண்ணலையா தலையை காமிக்கிறேங்கிறார். ஏலூர் பக்கத்தில் சுவாமி குழந்தைய அப்பா விட்டுட்டு போயிடுறார் பூஜைக்கு. குழந்தையால பண்ண முடியல, அவ்வளோ வசனத்தில் இருக்கே, என்னால் பண்ண முடியலன்னா சாந்தி காமிப்பார். மார்க்கபந்தேஸ்வரர் சுவாமி போய் பார்த்தா இடத்து போட்டு சுவாமி சாஞ்சிருப்பார் அபிஷேகத்துக்கு. உலகத்திலேயே தெய்வங்களுக்கு அர்ச்சனை அப்படின்னா பாத சமர்ப்பணம் தான். பரமேஸ்வரனை கொண்டு தான் தலையில் ஒரு உத்தின ஜலம் ஊற்றினா போதும், ஒரு பிம்பத்தை வச்சா போதும், ஒரே ஒரு டம்ளர் ஜலத்தை வச்சுட்டு கங்காமிரதம்னு சொன்னா போதும். ஆசுதோஷின்னு பேர். டக்குன்னு சந்தோஷப்பட்டுடும். எது வேணா பண்ணலாம். கல்லெடுத்து அடித்தான் ஊத்தான் ஆனாராயிட்டு, செருப்பால் அடித்தான் ஆனாராயிட்டு, எச்சலை துப்பினா மேலே ஆனார். எப்போ வேணாலும் எது பண்ணாலும் ஒன்றே சந்தோஷப்படக்கூடிய, கோபத்துக்கு உண்டி ஆளாடக்கூடாது. அப்படியாப்பட்ட மூர்த்தி பரமேஸ்வரன். அவருக்கு அந்த ருத்ரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரீதியானது, ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தை நம்ம இன்னைக்கு ஆற்றுல ஜட்டாரூபமாக ஆரம்பித்த ஒரே தொண்டையில் சில இடத்துல பார்த்தோம்னா டபார்னு மேலே கீழே இறக்கி அப்படிலாம் இருக்கும். எதுவுமே தியானம் அப்படிங்கிறது வரும் பொழுது ஒரே நிலையில் இருந்ததுக்கு தான் தியானம்னு பேர். தூங்கி பிடிந்து பட்டு மூச்சுக்கிறாப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் ஒரே தொண்டையில் சுலபமாக 1.5 மணி நேரத்தில் 2-3 மகாருத்ரம் பண்ணின பலனாத்திரையும் நமக்கு கிடச்சிட்டு. இன்றைக்கி பண்ணின இந்த வேத பாராயணத்தால் ஸ்ரீருத்ர ஜடாபாராயணத்தோட பலனாலையும் நம்ம ஆச்சாரியாரோட அனுகிரகத்தாலையும் வந்திருக்கிற வேத பிராமணனோட ஆசீர்வாதத்தாலையும் கற்பகாம்பிகா சமேத கபாலீஸ்வரரோட பரிபூர்ண அனுகிரகத்தாலையும் மனசில் சங்கல்பிச்சபடி குழந்தைக்கு நல்ல குணத்திலேருந்து ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய துணவியாக வரணும்னு வேதமாதாவை பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். நம பார்வதி பதரே.